بسم الله الرحمن الرحيم عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகள் சிறந்தது வல்லவரும் வார்த்தை என்றும் நடைமுறைகள் சிறந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கற்பனைகளிலே மோசமானவைகள் விதத்துகள் எல்லா விதத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு விட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனித சமூகம், குறிப்பாக முஸ்லிம் சமூகம், காலத்துக்கு காலம், சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம், நேரத்துக்கு நேரம் பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான நெருக்கடிகளையும் எதிர்நோக்குகின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் என்பது பலவிதமான கோணத்தில் எங்களுக்கு வரலாம். எங்களுடைய உடைமைகளை பறிப்பதாக, எங்களுடைய சொத்துக்களை பறிப்பதாக, எங்களுடைய உயிர்களை பறிப்பதாக, எங்களுடைய சகோதரத்துவத்தை பறிப்பதாக, எங்களுடைய ஈமானை பறிப்பதாக, இப்படி பல அடிப்படைகளில் என்ன செய்யலாம், நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எங்களுக்கு வரலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிரச்சனைகள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மனித சமூகத்துக்கு தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனை தான் இந்த அரசியல் என்று சொல்லப்படுகிற ஒரு பிரச்சனை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசியலை நாங்கள் ஒரு பிரச்சனையாக நோக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் சமகால அரசியலை நாங்கள் எடுத்து நோக்கினால் அது லேசான ஒரு பிரச்சனை அல்ல. எங்களுடைய உடைமைகளை பறிக்கிற பிரச்சனை சாதாரணமான ஒரு பிரச்சனை, எங்களுடைய சொத்துக்களை பறிக்கின்ற ஒரு பிரச்சனை சாதாரணமான ஒரு பிரச்சனை, எங்களுடைய பூமியை பறிக்கின்ற ஒரு பிரச்சனை சாதாரணமான ஒரு பிரச்சனை. ஆனால் எங்களுடைய ஈமானை பறிக்கின்ற பிரச்சனை, முஸ்லிம்களின் சகோதரத்துவத்தை இல்லாமலாக்குகின்ற பிரச்சனை இருக்குது அல்லவா, அது லேசான ஒரு பிரச்சனை அல்ல. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய அரசியலை நாங்கள் நோக்கினால் சுருக்கமாக சொல்வதானால் பல வழிகளில் ஈமானை பறிக்கக்கூடிய, பல வழிகளில் இஸ்லாத்தை இல்லாமலாக்கக்கூடிய, பல வழிகளில் சகோதரத்துவத்தை குளிரோண்டி புதைக்கக்கூடிய பல அம்சங்கள் இன்றைய அரசியலில் இருப்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அரசியலில் ஈடுபடுகின்ற முஸ்லிம்களுடைய நிலைகளை நாங்கள் எடுத்து நோக்கினால் ஒரு சாரார் இந்த அரசியலில் ஈடுபடக்கூடாது, இந்த அரசியல்வாதிகளுக்கு வாக்களிப்பது குஃப்ரை ஏற்படுத்தும், இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும், ஈமானை விட்டு வெளியேற்றும் என்று சொல்லக்கூடிய நிலை ஒரு சாரார் முஸ்லிம்களிலே இருக்கிறார்கள். இன்னொரு சாராரை எடுத்துக்கொண்டால் அரசியலில் எல்லை மீறி சென்று ஈமானை இழக்கின்ற நிலை. அரசியல்வாதிகள் தான் இந்த உலகத்தில் நடக்கின்ற முடிவுகளை ஏற்படுத்துவது போன்று அரசியல்வாதிகளில் தான் இந்த உலகத்தின் நலவும் கெடுதியும் இருக்கிறது என்பதை போன்று அரசியலில் தொங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மோசமான நிலையும் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது. இன்னொரு சாராரின் நிலை என்ன? அரசியலை தேவைக்கு எடுத்து
போலியாக பயன்படுத்தி இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு பயன்படுத்துபவர்களும் ஒரு சிலர், விரல் விட்டு எண்ணப்படுகின்ற ஒரு சிலர் இந்த முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்பதையும் அன்பார்ந்தவர்களே சமகால முஸ்லிம்களின் நிலையாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அரசியல் களத்தில் நாங்கள் எப்படி ஈடுபட வேண்டும்? இன்றைக்கு சாதாரணமாக உலமாக்களுடைய நிலை எடுத்துக்கொண்டால் மார்க்கத்தின் காவலர்கள், மக்களை நெறிப்படுத்த வேண்டியவர்கள், அவர்களுடைய நிலையை எடுத்து நோக்கினால் அரசியலை எப்படி தெரியுமா விளங்கி வைத்திருக்கிறார்கள்? சுருக்கமாக சொன்னால் மிம்பர் மேடையில் அரசியல் பேசக்கூடாது, மிம்பர் மேடை அரசியல் பேசுவதற்குள்ள இடமல்ல என்று இந்த மிம்பர் மேடையை ஒதுக்கியதன் விளைவுதான் முஸ்லிம்களுக்கு அரசியல் தெரியாது. எந்த அளவுக்கு போய்விட்டது? எண்ணெய் வெட்டினால் பச்சை இரத்தம் வரும் என்று ஒரு முஸ்லிம் சொல்கிறான், எண்ணெய் வெட்டினால் சிவப்பு இரத்தம் வரும் என்று ஒரு முஸ்லிம் சொல்கிறான். சிவப்பு இரத்தம் தான் வரப்போகுது, ஆனா நம்ம சொல்ற கோணம் வேற. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மிம்பர் மேடையில் அரசியல் பேசாமல், மக்களுக்கு அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தாமல் உலமாக்கள் மிம்பர் மேடை அப்புறப்படுத்தியதன் விளைவு முஸ்லிம்கள் அரசியலில் எப்படியெல்லாம் ஈடுபடக்கூடாதோ அந்த அடிப்படையில் ஈடுபடுகின்ற ஒரு மோசமான நிலை. எங்களுடைய அரசியல் தலைவர்களை எடுத்து பாருங்கள், அவர்களுக்கு அரசியல் என்றால் என்னவென்றே தெரியாது. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? அரசியல் என்று சொன்னால் ஏமாற்ற வேண்டும், அரசியல் என்று சொன்னால் பொய் சொல்ல வேண்டும், அரசியல் என்று சொன்னால் சண்டித்தனம் வேண்டும், அரசியல் என்று சொன்னால் ரவுடித்தனம் வேண்டும். ரவுடித்தனம் இல்லைன்னா அரசியல் செய்ய முடியாது, பொய் ஏமாற்று கலப்படவில்லை என்றால் அரசியல் செய்ய முடியாது என்று விளங்கிக் கொள்கிற அளவுக்கு இஸ்லாமிய தலைமைகள், முஸ்லிம்களின் ஆட்சி நிர்வாகிகள் எல்லாம் மாறி போயிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த மிம்பர் மேடைகளில் அரசியல் சம்பந்தமாக பேசுவதை விட்டும் தன்னை காத்துக் கொண்டார்கள் உலமாக்கல் சமூகம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனித சமூகத்துக்கு தேவைப்பட்ட எல்லா அம்சங்களையும், எச்சில் துப்புவது தொடக்கம், சிறுநீர் கழிப்பது தொடக்கம், மலம் கழிப்பது தொடக்கம், இந்த உலகத்தை ஆட்சி செய்கின்ற அரசியல் வரைக்கும் என்ன செய்திருக்கிறது? எல்லா விடயங்களையும் தொட்டு பேசியிருக்கிறது. இஸ்லாம் அரசியல் பேசாத ஒரு மார்க்கம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் பேசுகிற அரசியல் இஸ்லாம் கடந்த அரசியல், ஈமான் கடந்த அரசியல், மறுமை நம்பிக்கை சார்ந்த அரசியலை இஸ்லாம் பேசியிருக்கிறது. எப்படி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் சொன்ன அரசியலையும் அரசியல் தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்புகளையும் பாருங்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? கானத்து பனு இஸ்ராயில் தசூசுமுல் அன்பியா. நபிகளார் என்ன சொல்றாங்க? பனு இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள் அல்லவா, யூதர்கள், நசாராக்கள், எங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகம், அவர்களை எல்லாம் ஆட்சி புரிந்தவர்கள் யார் தெரியுமா? நபிமார்கள். எப்படி
அரசியல்வாதிகளுக்கு இஸ்லாம் சொன்னது, அரசியலில் ஈடுபட விரும்பியவனுக்கு இஸ்லாம் சொன்னது. அன்பானவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளையில் தலையுச்சியில் சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும், கமிக்கிதாரி மீல் என்று சொன்னார்கள். ஒரு மீல் பிரமாணம் ஒரு மைல் தூரமாக இருக்கலாம், அது சுர்மா போடுகின்ற குச்சிகளவு தூரமாக இருக்கலாம். சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும் என்று சொன்னார்கள். எவ்வளவு கொடூரமாக இருக்கும், எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். நபிகளார் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கு கீழாலும் 70 முழத்துக்கு என்ன செய்யுமா, வியர்வை ஓடி கிடக்குமா, வியர்வை ஓடி கிடக்குமா. அதற்கு மேலாக மனிதர்களுடைய அமட்களுக்கு ஏற்ப கரண்டைக்கால் வரை, முழங்கால் வரை, இடுப்பு வரை, மூக்கு வரை வியர்வையில் மூழ்கி கிடப்பார்கள் என்று சொன்னார்கள். இந்த படுபயங்கரமான நிலையிலிருந்து அல்லாஹ் 7 கூட்டத்தவர்களை என்ன செய்வான், தன்னுடைய நிழலை கொடுத்து கௌரவப்படுத்துவான் என்று சொன்னார்கள். எப்படி நபிகளார் சொன்னார்கள், இந்த படுபயங்கரமான எந்த நிகழ்வே இல்லாத அந்த நாளையில் அல்லாஹ் என்ன செய்வானாம், தன்னுடைய நிழலை கொடுத்து 7 கூட்டத்தாரை கௌரவப்படுத்துவானாம். அதுல ஒரு சாரார் யார் தெரியுமா, அதுல ஒரு கூட்டம் யார் தெரியுமா, முதல் படித்தரத்தில் நபிகளார் சொன்னார்கள், இமாமுன் ஆதிலும் என்று சொன்னார்கள். நீதி செலுத்துகின்ற, நீதியாக நடக்கின்ற ஒரு தலைவர், ஒரு ஆட்சியாளர், ஒரு இமாம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அரசியல்வாதிகளுக்கு, சமூகத்தை வழிநடத்துபவர்களுக்கு இஸ்லாம் அழகான சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்கிறது. ஆனா கவலை என்ன தெரியுமா, முஸ்லிம்களுடைய ஓட்டுகளை எடுத்து, முஸ்லிம்களுடைய வாக்குகளை எடுத்து பாராளுமன்றம் செல்லுகின்ற எங்களுடைய பொறுப்புதாரிகளை பார்த்தால் எப்ப தெரியுமா வாயை திறப்பாங்க, 2 சந்தர்ப்பம், 2 சந்தர்ப்பம். ஏதாவது தின்ன குடிக்க கிடைச்சா வாயை திறப்பாங்க சப்புரத்துக்கு. 2வது என்ன தெரியுமா, ஒரு முஸ்லிம் மந்திரி பாராளுமன்றத்தில் எழுப்பி ஏதாவது ஒன்று பேசினா அதை எட்டக்கு பண்றதுக்கு யார் தெரியுமா வாய் திறப்பா, அடுத்த முஸ்லிம் எம்பி வாய் திறப்பாரு. முஸ்லிம்களுக்கு சார்பாக பேசுவது ஒருத்தர் எழுப்பி பேசினா அதை எட்டக் பண்றதுக்கு முஸ்லிம் ஒருத்தர் எழுப்புவார். அன்பார்ந்தவர்களே, இன்றைய பாராளுமன்றத்தில் முஸ்லிம்கள் நடந்து கொள்கிற விதம் அல்லாஹ் அக்பர் ஆச்சரியமாக இருக்கும். பார்க்கிற பொழுது எந்த அளவுக்கு சொன்னா, ஒரு மாற்றுமலை எம்பி முஸ்லிம்களுக்கு சார்பாக பேசினா அதை எட்டக் பண்ணி யார் பேசுறா, முஸ்லிம் எம்பி பேசக்கூடிய அளவுக்கு நம்மளோட ஓட்டுகளையும் வாக்குகளையும் எடுத்து செல்கின்ற பாராளுமன்ற எம்பிகளும் மந்திரிகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன தெரியுமா, இஸ்லாம் சொன்ன அரசியலை படிக்கவில்லை. ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும், மறுமை வெற்றியை நம்புகிற ஒரு அரசியல்வாதி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் தெரியாமல் வெறுமனே சடவாள உலகத்தில் சடவாள அரசியலில் ஈடுபட்டார்கள். அதனால் தானும் கெட்டு போய் தனக்கு பின்னால் இருக்கிற மக்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மோசமான நிலை. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அரசியலில் ஈடுபடுபவர்களுக்கு இஸ்லாம் இப்படி ஒரு அடிப்படையை காட்டி தந்திருக்கிறது என்பதை முஸ்லிம்களாகிய நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அதே நேரம் இன்றைய அரசியல் எந்த நிலையில் இருக்கிறது என்று நாங்கள் சுருக்கமாக நோக்கினால், முதல் கட்டம் இன்றைய அரசியல் எந்த அளவுக்கு போய்விட்டது என்று சொன்னால், எங்களுடைய ஈமானை பறிக்கின்ற நிலை. இந்த அடிப்படைகளை நாங்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எதற்காக வேண்டி என்று சொன்னால், இந்த சும்மா முடிவடைகிற பொழுது ஒவ்வொரு முஸ்லிமும் முடிவெடுக்க வேண்டும், சமகால அரசியலில் நான் எப்படி ஈடுபட வேண்டும், சமகால அரசியலில் என்னுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இந்த அடிப்படைகளை விளங்க வேண்டும். முதல் கட்டம் என்ன தெரியுமா, இன்றைய அரசியல் எங்கே போய் நிற்கிறது, மனிதர்களுடைய ஈமானை காவு கொள்ளக்கூடிய நிலை, மனிதர்களுடைய ஈமானை பறிக்கக்கூடிய நிலையில் வந்திருக்கிறது. எந்த அளவுக்கு நம்முடைய நாட்டு தலைவர் தான் இந்த நாட்டின் தலையெழுத்தை தீர்மானிப்பார், நாட்டின் தலையெழுத்தை மாற்றுவார் என்கின்ற அளவுக்கு முஸ்லிம்களுடைய நம்பிக்கை போயிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அப்படி ஒரு நிலை எங்களுடைய சமூகத்தில் இல்லையா, முஸ்லிம்களுடைய நிலையில் இல்லையா? இவர் தோற்று போய்விட்டால் என்ன நடக்குமோ என்று யோசிக்கிற நிலை, அவர் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் என்று யோசிக்கிற நிலை. அன்பார்ந்தவர்களே, அவர்களுடைய நிலை, அவர்களுடைய போக்கு, அவர்களுடைய நடவடிக்கையை வைத்து தீர்மானிக்கிற முடிவு வேறு. அதுதான் பின்னால் நாங்கள் சொல்ல போற முடிவு. அன்பார்ந்தவர்களே, எங்க போய் நிற்குது, இவர் இருந்தாலா நாட்டுக்கு நல்லம், இவர் இருந்தாலா அதை செய்வார், எங்களுக்கு அதை தருவார், இதை தருவார் என்று வெறுமனே அல்லாஹ்வை மறந்து அரசியல்வாதிகள் மீது நம்பிக்கை செலுத்துகின்ற ஒரு மோசமான நிலை இன்றைய அரசியல் காலகட்டத்தில் பரவலாக போயிருக்கிறது. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா, வெற்றி தோல்வியை நிச்சயிக்கிறது யாரு, வெற்றி தோல்வியை நிச்சயிக்கிறது யாரு, படைத்தவன் ரப்பு அல்லாஹ் நாடியவர்களை வெற்றி பெற செய்வான். அப்படிதானே, குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி துத்தில் முல்க மன் தஷா வ தன்சிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அல்லாஹ் அல்-குர்ஆனில் என்ன சொல்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹும்ம மாலிகல் முல்க், இறைவன்
நீதான் அரசியல் அரசாட்சியாளர்களுக்கெல்லாம் அரசன் சொல்லிவிட்டதா தெரியுமா சொல்கிறான். யா அல்லாஹ், நீ நாடியவர்களுக்கு ஆட்சியை கொடுப்பாய், நாடியவர்களுடைய கையிலிருந்து பறிப்பாய், நாடியவர்களை கண்ணியப்படுத்துவாய், நாடியவர்களை கேவலப்படுத்துவாய். எனவே உலகத்தில் ஆட்சி அதிகாரங்களில் நிறுத்துகின்ற பணி யாருடைய பணி தெரியுமா? படைத்தவன் ரப்பு அல்லாஹ்வுடைய பணி. நம்ம என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கிறோம்? நம்மட அரசியல்வாதி மேடையில இருந்து பேசுறாரு, வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம். அல்லாஹ் அக்பர். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் தன்னுடைய பிரதிநிதிக்காக பேசுவார். அவர் பேசும் பொழுது அவர் பேரை சொல்லி அரசியல்வாதியின் தலையை தடாவி இவருக்கு வெற்றி நிச்சயம், பயப்படாம இவருக்கு ஓட்ட செலுத்துங்க, அல்லாஹ் அதிகாரத்தை கையில் எடுத்து பேசக்கூடிய நிலை இன்றைய அரசியலில் ஏற்பட்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். இந்த அரசியலுக்கு பின்னால் ஒரு முஸ்லிம் போகலாமா? இந்த அரசியலுக்கு பின்னால் ஒரு மூமின் போகலாமா? இன்னொருவர் பேசுகிறார், இந்த சின்னம் வெற்றி சின்னம், இந்த சின்னம் வெற்றி சின்னம் சொல்லலாமா? அப்படி அன்பார்ந்தவர்களே, விரும்பிய ஒரு கட்சிக்கு வாக்கு செலுத்துங்கள், அல்லாஹ் நாடியதுக்கு வெற்றியை கொடுப்பான்னு நம்புங்க. எங்க போய் நிக்குது? அன்பார்ந்தவர்களே, வாய் கூசாம சொல்றாங்க, நீங்க எதுக்கு ஓட்டு போட்டு வேலை இல்லப்பா, நம்மட கட்சி தான் என்ன வெற்றி. எங்க போய் நிக்குது? இப்படி ஒரு முஸ்லிம் சொல்லலாமா? சிந்தித்து பாருங்கள். எதிர்காலத்தில் நடக்கின்ற ஒரு விடயத்தை இன்ஷா அல்லாஹ் சொல்லாமல் எதிர்ப்பு கூறலாமா? இது ஈமானை பறிக்காதா? அந்த நிலையில போய் நாங்க நிக்கலையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எங்களுடைய ஈமானை பறிக்கிற அளவுக்கு போய் இருக்கிற அரசியலில் நாங்கள் எந்த அளவுக்கு நிற்க வேண்டும், எந்த அளவுக்கு நாங்கள் ஈடுபட வேண்டும்? இதற்கு பின்னால் கொடி தூக்கலாமா? இதற்கு பின்னால் போராட்டம் நடத்தலாமா? இதற்காக உயிரை கொடுக்கலாமா? சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? இன்றைய அரசியல் நயவஞ்சகன் என்ற வடிவத்தின் முழு வடிவமாக இருக்கிறது. நயவஞ்சகத்தனத்தின் முழு வடிவமாக இன்றைய அரசியல் இருக்கிறது. நயவஞ்சகத்தனம் என்ன? நயவஞ்சகர்களுக்கு இஸ்லாம் சொன்ன தண்டனை என்ன? இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நயவஞ்சகர்கள் என்பவர்கள், முனாஃபிக்குகள் என்பவர்கள் நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்கள். யாரு? முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் சொன்ன தீர்ப்பு நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்கள். அந்த முனாஃபிக்கு, எந்த முனாஃபிக்கு? நம்ம சும்மா வாயால சொல்வோமே, நீ எல்லாம் பச்சை முனாஃபிக்கப்பா, அந்த முனாஃபிக்கு கிடையாது. எந்த முனாஃபிக்கு? நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்கார முனாஃபிக் இருக்கிறானே, அந்த முனாஃபிக்கு ரசூலுல்லாஹ் 3 அடையாளங்களை ஒரு ஹதீஸிலும் 4 அடையாளங்களை இன்னொரு ஹதீஸிலும் சொன்னாங்க. என்ன அடையாளம்? இதா அத்தத கரப, பேசினால் பொய் பேசுவான். எந்த முனாஃபிக்கு? நான் நீங்களும் தீர்ப்பளிக்கிற முனாஃபிக் அல்ல. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரன் என்று தீர்மானித்தார்களே, அந்த முனாஃபிக்கிட பண்பு பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறி செய்வான், நம்பிக்கை வைக்கப்பட்டால் துரோகம் விளைவான், வைலா ஹாசம ஃபஜர, வாதம் புரிந்தால் தர்க்கம் புரிந்தால் மோசமான கெட்ட முறையில் நடந்து கொள்வான். இந்த 4 பண்பை யோசிச்சு பாருங்க. அரசியல் வடிவம் அப்படியே இருந்தா இல்லையா? என்ன சொல்றார் ஒரு முஸ்லிம்? மாற்று மதத்தவர்களை விட்டுங்க, ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி என்ன சொல்றாரு தெரியுமா? பொய் பேசாம அரசியல் செய்யலாமாப்பா, அப்படிதானே? அன்பார்ந்தவர்களே, அரசியல் மேடையில வாங்கி வந்ததையெல்லாம் சொல்லுவார், அதை செய்வேன், இதை செய்வேன், மலையை மாளிகையாக ஆக்குவேன், அப்படி இப்படி எல்லாம் வழிவாரு. என்னங்க, வெற்றி பெற்று 1 வருஷமாச்சு, இதெல்லாம் அரசியல்வாதிகள் சொல்றது தானே? அன்பார்ந்தவர்களே, ஏமாற்றின் முழு வடிவம் அரசியல்வாதிகளிடத்தில் இருக்கிறது. பேசினால் போய் பேசுவார்கள், வாய் பூசாம வாக்களிப்பார்கள். அதை செய்வேன், இதை செய்வேன், அதை தருவேன், இதை தருவேன், வெற்றி பெற்றால் சமூகத்துக்கு முன்னால வரமாட்டார்கள். அப்படித்தானே? அன்பார்ந்தவர்களே, அரசியல் காலம் வந்தா அந்த மூளை இந்த மூளை முடுக்கெல்லாம் போய் புரோகிராம் மீட்டிங் எல்லாம் நடக்கும். வெற்றி பெற்றால் அந்த பக்கத்தை எட்டி பார்க்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அரசியல்வாதிகள் நிலைமை இருக்குது. நம்பிக்கை வைக்கப்பட்டால் துரோகம் செய்வார்கள். இந்த பகுதியை நல்லா விளங்கிக்கங்க அன்பார்ந்தவர்களே. நம்பிக்கை வைக்கப்பட்டால் துரோகம் செய்வது உச்சகட்டம் என்ன தெரியுமா? ஏதோ நம்ம சும்மா சொல்லிக் கொள்வோம், ஒரு கட்சி யானை கட்சி என்று வைத்துக் கொள்ளுங்கள், யுஎன்பி ஆதரவாளர் நான், அல்லாஹ் பாதுகாக்கட்டும், யுஎன்பி ஆதரவாளர் நான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அவர்களுடைய கோரிக்கைகள் முஸ்லிம் சமூகத்துடைய நலவுகளை கருதி நான் அவருக்கு ஓட்டு போட்டா அந்த நம்பிக்கை அவர் நிறைவேற்றணும் தானே? நான் போடுற ஓட்டு நம்பிக்கை நிறைவேற்றாம அடுத்த நாள் எதிர்கட்சியில போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. நம்பிக்கை வைக்கப்பட்ட சில துரோகம் இல்லையா இது? அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு யூபிஎஃப் அங்க
இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஏமாற்று வேலை நடக்குது இல்லையா? மரத்துக்கு மரம் கொப்புக்கு கொப்பு தாவுகின்ற குரங்குகளை போன்று அரசியல் கொள்கை இல்லாமல், அரசியல் திட்டம் இல்லாமல், சுருக்கமாக சொன்னால் ஒரு மூமினுக்கு இருக்க வேண்டிய உறுதியான கொள்கை இல்லாமல் புரண்டு புரண்டு ஓடுகின்ற ஒரு மோசமான நிலை இன்னைக்கு முஸ்லிம்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? யாருக்கிட்ட போய் நம்மளோட கோரிக்கை வைக்கிறது, யாருக்கிட்ட போய் நம்மளோட பிரச்சனையை சொல்றது? அன்பாண்டவர்களே, இந்த அளவு மோசமான ஒரு அரசியலை நடத்துகின்ற இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னால் எந்த அளவு நாங்கள் போக வேண்டும்? இதான் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி. எந்த அளவு நாங்கள் நிற்க வேண்டும்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வைரா ஆசம பஜர, வாதம் புரிந்தால் கெட்ட முறையில் மோசமான முறையில் நடந்து கொள்வார். வாதம் என்பது நேருக்கு நேர் விவாதமாக அமையவும் வேணும், நேருக்கு நேர் சண்டையாக அமையவும் வேணும். அல்லது உங்களோட கட்சிக்கு எதிராக நான் ஒரு மேடை போடுறேன், உங்களோட மேடைக்கு எதிராக நான் ஒரு ஊர்ல ஒரு மேடை போட்டா என்ன செய்யணும்? நாகரிகமா முறையா ஒழுக்கமா பேசிட்டு இறங்கி போக வேண்டியதானே? நமக்கு வாக்க சேர்த்துக் கொள்றதுக்காக, நம்மளோட சாக்க நடக்கிறதுக்காக அடுத்தவண்ட மானத்தை விற்கிறது இல்லையா? நடக்குது இல்லையா? வாதம் முடிந்தால் என்ன செய்வார்கள்? மேடையில் பேசினா ஓண்ட கொள்கையை சொல்லு, ஓண்ட கோரிக்கையை சொல்லு, ஓண்ட திட்டத்தை சொல்லு, பிரச்சனை கிடையாது. என்ன செய்கிறார்கள்? அடுத்தவன் ஓட்ட பறிக்கிறதுக்காக ஒரு எம்பியில பேரை சொல்லி அவன் அப்படிப்பட்டவன், அவன் அந்த கல்லை, அவன் பொம்புல திருடன், இப்படி எல்லாம் மோசமா அரசியல் நடைகளை பயன்படுத்தி வாக்கு சேகரிக்கின்ற ஒரு மோசமான நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸை சொல்லிக்கொண்டு நபிகள் சொன்னாங்க, இந்த 4 பண்புகளில் ஒரு பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவனிடத்தில் முனாஃபிக்குத்தனத்தில் ஒரு பண்பு இருக்கிறது. யாரிடத்தில் 4 பண்புகளும் இருக்கின்றனவோ கான முனாஃபிக்கன் ஹாலிசன், நபிகளா சொன்னாங்க, அவன் சுத்த முனாஃபிக்கு பாருங்க, அல்லது பச்சை முனாஃபிக்கு சொல்லுவோம் பாருங்க, அது மாதிரி சொன்னாங்க வட்டிகட்டிய முனாஃபிக்கு என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நானும் நீங்களும் சந்தித்திருக்கின்ற இந்த அரசியல் களம் நயவஞ்சகத்தனத்தின் வெளிப்பாடாக இருக்கிறதா இல்லையா? நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்களான முனாஃபிக்குகளுக்கு சொன்ன பண்புகளை எல்லாம் தன்னகத்தில் கொண்டிருக்கிற அரசியலாக இருக்கிறதா இல்லையா? இந்த அரசியலில் நான் நீங்கள் எப்படி ஈடுபட வேண்டும்? இதெல்லாம் கேட்க வேண்டிய கேள்வி. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த கட்டம் பாருங்கள். நாங்கள் ஈடுபட்டிருக்கிற அரசியல் முதல் கட்டம் ஈமானை பறிக்கிறது, நம்பிக்கைகளை பழுதடைய செய்கிறது, அல்லாஹ்வின் மீது உள்ள நம்பிக்கையை இழக்க செய்கிறது. இரண்டாவது கட்டம் நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்களான முனாஃபிக்குகள் பட்டியலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலை எங்களை கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு இஸ்லாம் ஒரு வரைவிலக்கணம் சொன்னது. என்ன வரைவிலக்கணம்? இன்னமல் முஃமினூன இஹ்வா என்று சொன்னது. மூமின்கள் என்று சொன்னாலே சகோதரர்கள். எப்படி? மூமின்கள் என்று சொன்னாலே சகோதரர்கள். நபிகளார் சொன்னாங்க, அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் என்றார்கள். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமின் சகோதரன். முஸ்லிம் சமூகம் எப்படி தெரியுமா இருக்கணும்? ஈமானிய சமூகம் எப்படி தெரியுமா இருக்கணும்? சகோதரத்துவத்தை பேணி நடக்கிற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும், சகோதரத்துவத்தை கட்டிக்காக்கிற ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய அரசியல் எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது தெரியுமா? இன்றைய அரசியல் எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, அரசியலுக்காக சண்டை பிடித்து, அரசியலுக்காக போராட்டம் நடத்தி, கூட்டங்களாக குழுக்களாக உடைந்து போயிருக்கிற ஒரு மோசமான நிலை வந்திருக்கிறது. எனக்கு விருப்பமான கட்சிக்கு நான் ஓட்டு செலுத்திட்டு போகலாம், உங்களுக்கு விருப்பமான கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்கலாம், உங்களுக்கு விருப்பமான ஒரு தேர்தல் அதிகாரிக்கு நீங்கள் ஓட்டு செலுத்தலாம். ஆனா நம்ம விரும்புறோம்ன்றதுக்காக அது விரோதமாக மாறி, குரோதமாக மாறி ஒரு முஸ்லிமை இன்னொரு முஸ்லிம் எதிர்க்கிற நிலை வந்து விடக்கூடாது. அப்படித்தானே இன்னைக்கு எந்த இடத்துல போய் நிக்குது? நம்ம செய்யற அரசியல், நம்மளோட அரசியல் நிலவரம் எந்த இடத்துல போய் நிக்குது? பெரமுனக்காரனை வெட்டி கொடுத்தா யுவம்பிக்காரன் தின்னுவானாம், யுவம்பிக்காரனை வெட்டி கொடுத்தா பெரமுனக்காரன் தின்னுவானாம். அந்த அளவுக்கு அந்த சமூகம் இருந்தா பரவாயில்ல. முஸ்லிம்கள் இருக்கலாமா? ஈமானிய சமூகம் இருக்கலாமா? அன்பார்ந்தவர்களே, பாப்பாவோடு மகன் பேசுவதில்லை, மகனோடு பாப்பா பேசுவதில்லை, சகோதரனோடு சகோதரன் பேசுவதில்லை. ஏன்? கட்சி வெறி. அப்படியா? அல்லாஹ் சொல்வதை கேளுங்கள். யா அய்யுஹல்லதீன யா அய்யுஹன் நாஸு தக்கு ரப்பக்கும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்கள் மின் தக்கரின் வ உன்ஸா, ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்தும் உங்களை படைத்த அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உங்களை அல்லாஹ் பல கூட்டங்களாக, பல குழுக்களாக பிரித்து வைத்திருக்கிறான். எதற்கு தெரியுமா? ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காக,
ஒருவரை ஒருவர் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக. அன்பார்ந்தவர்களே, நான் யூஎம்பிக்காரன்டா விளங்கணும். நம்ம இந்த கொள்கையில அரசியல் திட்டத்துல செயல்படுறோம், அவ்வளவுதான் அதுல விளங்கணும். நீங்க பெரமுனக்காரன்டா அவ்வளவுதான் விளங்கணும். நானும் நீங்களும் வெட்டி குத்தி சண்டை பிடிச்சுக்கிட்டு சாகுற நிலைமையில செய்யக்கூடாது. இந்த பேர்கள் உருவாக்க கூடாது. இன்னைக்கு எங்க போய் நிற்குது சகோதரர்களே? சிந்தித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த தடவை நடக்கிற அரசியலை பார்த்தா மிக பெரும் ஆச்சரியமா இருக்குது. என்ன வாய் பூசாம வீடியோ போட்டு போட்டோவை காட்டி பேசுறாங்க. முஸ்லிம் ஏசிக்கிட்டு சாகுறாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒருத்தர் எழுதி இருக்கிறார், நம்ம வாசிச்சதை சொல்றோம் உங்களுக்கு. ஒருத்தர் எழுதி வச்சிருக்கிறார், எப்படி பள்ளி உடைப்புகளின் நேரம் மனைவியின் சாரிக்குள் ஒளிந்து கிடந்தவர் மருமகனின் ஓட்டுக்காக பாதையில் இறங்கி திரிவது ஆச்சரியம். என்ன செய்யறாரு? மேடையில பேசுறார், எழுதி வச்சிருக்கிறார். ஆச்சரியம் இல்லையா இது? ஒரு முஸ்லிமை ஒரு முஸ்லிம் இப்படி விமர்சிக்கலாமா? அன்பார்ந்தவர்களே, மேடையில் இருந்து விட்டு அந்த அமைச்சரா அவர் சுத்த முனாஃபிக்கு, 100க்கு 100 முனாஃபிக்கு, எப்படி அப்பா இப்படி எல்லாம் சொல்றது? அல்லாஹ்வை பயந்தவன் இப்படி எல்லாம் பேசலாமா? ஒரு முஸ்லிமுடைய மனசு நோகடிக்கிற அளவுக்கு வார்த்தைகளை வெளிப்படுத்தலாமா? ஒரு முஸ்லிமுடைய கொலையை அம்பலப்படுத்தலாமா? உண்மையிலே நான் ஒரு அரசியல்வாதி, 100க்கு 100 தவறு செஞ்சிருக்கட்டும், ஏண்ட கொலையை 10 பேருக்கு முன்னால பேசலாமா? அன்பார்ந்தவர்களே, அம்பலப்படுத்தலாம். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது? இருக்கிறவர்கள் எல்லாம் கெட்டவர்கள். அந்த கெட்டவர்களுக்கு நல்லவர் யாருன்னு தேட வேண்டியிருக்குது. விளங்கா? மிக கெட்டவர்கள் கெட்டவர் தேட வேண்டிய காலத்தில் இருந்து விட்டு ஏன் ஒருத்தர் ஏசி குலைக்கணும், ஒருத்தர் ஏன் சண்டை முடிச்சுக்கிட்டு சாகணும்? எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தை அறியாமல் அரசியலில் ஈடுபடுபவர்கள் எப்படியும் ஈடுபடட்டும். நானும் நீங்கள் இஸ்லாத்தை படித்தவர்கள், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டவர்கள். எனவே இந்த அரசியல்வாதிகளுக்கு பின்னாலும் சரி, இந்த அரசியல் களத்திலும் சரி, நானும் நீங்களும் எப்படி இருக்க வேண்டும்? இதுதான் கேட்க வேண்டிய கேள்வி. எங்கட சகோதரத்துவத்தை போக்குற அளவுக்குள்ள அரசியல்ல நம்ம அப்படியே மூழ்கி போனால், அரசியல் தான் உலகம் என்று போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நடக்கிற ஒவ்வொரு குற்றத்துக்கும் நானும் நீங்கள் பொறுப்புதாரிகளாக மாறலாம். நான் தவறு செய்கிறேன், எதற்கு நீங்கள் வக்காலத்து வாங்கினால் நீங்கள் குற்றவாளிகளாக மாறுவீர்களா இல்லையா? நான் ஒரு தவறு செய்கிறேன், அந்த தவறுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, நீங்க செய்யல, நான் செஞ்ச தவறுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அல்லாஹ் உங்களை குற்றம் முடிப்பானா இல்லையா? எனவே அன்பார்ந்தவர்களே, ஈமானை இழக்க செய்து நயவஞ்சக தடத்தில் கொண்டு போய் சேர்த்து இஸ்லாமிய சகோதரத்துவத்தை இல்லாமல் ஆக்கக்கூடிய இந்த அரசியலில் முழு மனதோடு நாங்கள் ஈடுபட்டு நாங்களும் குற்றவாளிகளாக மாறிவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆன் என்ன தெரியுமா சொல்றான்? அத்தியுல்லாஹ் வ அத்தியுர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடிபணியுங்கள். வலா தனாஸு, நீங்கள் சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம், நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம். என்ன நடக்கும் தெரியுமா? சண்டை பிடிச்சா ஃபதஃஷலு, நீங்கள் தோல்வி அடைவீர்கள். வதலிஹபரிஹுக்கும், உங்களுடைய சக்தி இல்லாமல் போய்விடும், உங்களுடைய சக்தி குன்றி போய்விடும். யார் சொல்றது சகோதரர்களே? இது அல்லாஹ் அல்-குர்ஆனிலே சொல்கிறான். இன்றைய அரசியல் களம், முஸ்லிம் சமூகம் வெற்றி பாதையில் போக வேண்டுமா? ஒற்றுமை இல்லாமல் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நீ ஒரு கட்சி, போன்ற கட்சி கோரிக்கையை முஸ்லிம்களுக்குள்ள நலவுகள் எடுத்து வை. அதுக்கு நானும் யூஎம்பிக்காரனும் போக வேண்டும், பெரமுனக்காரனும் போக வேண்டும். முஸ்லிம் சமூக சகோதரர்களே, வாக்களிக்கவில்லை என்றால் உரிமை பறிக்கப்படுமா? அதுக்காக மட்டும் நம்ம வாக்கு செலுத்துவோம். அதுக்கு மீறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பிடிக்கிற நிலைமை வந்தா என்ன தெரியுமா நடக்கும்? இன்றைக்கு முஸ்லிம்கள பள்ளி உடைச்சா பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறதுக்கு முதுகெலும்புள்ள ஒரு அமைச்சர் இல்லை. காரணம் என்ன? சக்தி குன்றி போய்விடும். சண்டை பிடித்தால், ஒருவருக்கு ஒரு பிரச்சனைப்பட்டால் பலவில் ஒரு காலம் இருந்ததா இல்லையா? நம்மளை இந்த ஜெனரேஷன்ல இந்த சமூகத்தில் ஒரு காலம் கண்டோமா இல்லையா? அரசியல் வெற்றியை தீர்மானிக்கிற ஒரு பலம் முஸ்லிம்கள கையில இருந்ததா இல்லையா? முஸ்லிம்கள கையில எல்லாம் தந்திருந்தானா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு என்ன நிலைமை? அரசியலை தீர்மானிக்கிறதை விடுவோம், முஸ்லிம்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு கூட நம்மளோட அரசியல் அமைப்பு, அரசியல் தலைவர்களுடைய நிலை இல்லை என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? சகோதரத்துவம், ஈமானிய உறவு உடைக்கப்பட்ட நிலையில் நான் வெற்றி பெற வேண்டும், சுயநலம் போதிக்கிற அரசியல், எனக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சுயநலம் வந்திருக்கிறது. சுயநலம் இருக்கிற சமூகம் ஒரு காலம் உட்பட மாட்டாது. சுயநலம் இருக்கிற சமூகம் ஒரு காலம் உட்பட மாட்டாது. இஸ்லாத்தின் முழு வடிவத்தை எடுத்துக்கொண்டால் சுயநலம் என்பதை விட பிறர் நலத்தை தான் நாடுகிறது. நபிகளார் சொன்னார்கள், லா யூமினு அஹதுக்கும்
சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி என்று சொன்னார்கள். தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாதவன் தான் முஸ்லிம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். நாங்கள் நடத்துகிற அரசியல் எப்படி இருக்க வேண்டும்? நாங்கள் ஈடுபடுகிற அரசியல் எப்படி இருக்க வேண்டும்? அடுத்தவனுக்கு எந்த பாதிப்பையும் நடத்தாததாக இருக்க வேண்டும். என்ன, நம்ம ஒரு அரசியல் பிரமுகரை ஆதரிச்சா அவரோட போஸ்டரை மட்டும்தான் நாங்கள் ஒட்டுவோமா, அடுத்தவன போஸ்டரை கிழிப்போமா? ஏழுமாயை செய்ய அன்பானவர்களே, நம்மள மேடை போட்டா எல்லாம் இருக்கும், அடுத்தவன் மேடை போட்டா கண்ணடிப்போமா, அல்லது ஸ்பீக்கர் வேற வெட்டுவோமா? ஏழுமாயி அன்பானவர்களே, இது போன்ற அடுத்த முஸ்லிமை எதிர்த்து அடுத்த முஸ்லிமுக்கு தீங்கிழைத்து அரசியல் செய்கிற ஒரு மோசமான நிலை எனக்கும் உங்களுக்கும் வந்துவிடக் கூடாது என்பதை எல்லா காலத்துக்கும் பொருத்தமான ஒரு அரசியலாக நானும் நீங்களும் எதிர்கொள்வோமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த அடிப்படையில் அரசியல் எதிர்காலத்தை நானும் நீங்களும் வரவேற்போமாக இருந்தால் நிச்சயம் அரசியலில் வெற்றி பெறலாம், அல்லது எங்களை ஈமான பாதுகாத்துக்கிட்டு இஸ்லாத்தை பாதுகாத்துக்கிட்டு மறுமை வெற்றிக்குரிய மனிதர்களாக மாறலாம். இந்த அடிப்படையில் நானும் நீங்களும் எதிர்நோக்கி இருக்கின்ற அரசியல்களை எதிர்கொண்டு வெற்றி பெற முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னுடையவும் உங்களுடையவும் எல்லா மூமின்களுடையவும் ஈமானையும் இஸ்லாத்தையும் பாதுகாத்த நிலையில் அரசியலில் ஈடுபடுகின்ற வாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமகாலத்தில் நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அரசியல்களின் நிலைமை என்ன, அரசியல்வாதிகளின் நிலைமை என்ன, முஸ்லிம்களாகிய நாங்கள் இந்த அரசியலில் எப்படி ஈடுபட வேண்டும் என்பது சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்கள் சுருக்கமாக நோக்கி இருக்கிறோம். அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே ஒரு விடயத்தில் ஈடுபடுகின்ற ஒரு மனிதனுக்கு முடிவு நல்லதா கெட்டதா, முடிவு சாதகமானதா பாதகமானதா என்று தெரியாத ஒரு நிலையில் ஒரு காரியத்தில் இறங்கக்கூடிய மனிதனுக்கு நபிகளார் படித்துக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? நபிகளார் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால், உங்களில் ஒருவர் ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் அல்லாஹ்வுக்காக 2 ரக்காத் தொழட்டும். ஸலாத்துல் ஹாஜா அல்லது ஸலாத்துல் இஸ்திகாரா என்று சொல்வோம். 2 ரக்காத் தொழுதுவிட்டு நபிகளார் துஆ கேட்கிற ஒரு முறையை படிச்சு கொடுத்தாங்க. அந்த முறையில் துஆ கேட்க வேண்டும் என்று சொல்லி இது எதுக்கும் வரும். நல்லது என்று விளங்கினார். உதாரணமாக சுபஹ் தொழுகிறது நல்லது, சுவர்க்கத்துக்கு அதுல கொண்டு போய் இஸ்திகாரா பண்ணக்கூடாது. யா அல்லாஹ் என்னை சுபஹ் தொழக்கூடிய மனிதனா ஆக்கி விடுன்னு தான் கேட்கணும். நல்லது என்று 100க்கு 100 வந்ததுல நேரடியாக கேட்க வேண்டும். படம் பார்க்கிறது, யா அல்லாஹ் நீ விரும்பினா படம் பார்க்கவே, விரும்பினா அப்படி கேட்கக்கூடாது. படம் பார்க்கிறது ஹராம், யா அல்லாஹ் என்னை பாதுகாருன்னு கேட்கணும். நல்லதா கெட்டதா, முடிவு சாதகமானதா பாதகமானதா என்று தெரியாத அம்சங்களில் நம்ம ஒரு வேலையில ஈடுபடுறதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காத் தொழுது போட்டு இஸ்திகாரா செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மளுடைய பிரதேசத்துக்கு 2 அரசியல்வாதிகள் வருகிறார்கள், 2 அரசியல் பிரமுகர்கள் வருகிறார்கள், தங்களுடைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள். நமக்கு எதிர்காலம் தெரியுமா? சிலர் நம்ம சொன்னோம், ஆரம்பத்தில் இவர் வெற்றி பெற்றாலாம் முஸ்லிம் சமூகத்துக்கு நல்லது முடிவெடுக்கிறது, ஈமானுக்கு ஆபத்து, ஈமானுக்கு வேட்டு வைக்கும். கோரிக்கைகளை பார்த்தா நல்லது போல விளங்குது, கோரிக்கைகளை பார்த்தா நல்ல மனுஷன் போல விளங்குது, ஆனா முடிவெடுக்கலாம். அப்படித்தானே? உடனே என்ன செய்யலாம்? நம்ம யாருக்கோ கோரிக்கையை பார்த்து விரும்பினோருக்கு வாக்கு செலுத்தலாம். யா அல்லாஹ் எங்களோட பிரதேசத்துக்கு 2 பேர் என்ன செய்யறாங்க? ஓட்டு கேட்கிறாங்க, 2 பேர் பாராளுமன்றத்துக்கு போக ரெடி ஆகுறாங்க. நலவு கருதி அறிந்தவன் நீ, யார் வெற்றி பெற்றால் நல்லமோ அவனை வெற்றி பெற செய். இதுதான் ஒரு மூமின் அரசியல் காலத்தில் அரசியல் கட்டத்தில் இருக்க வேண்டிய இடம். அன்பானவர்களே, ஜனாதிபதி தேர்தல் நடக்கிறது, அவர்தான் வெற்றி பெறணும் வேண்டாம், இவர்தான் வெற்றி பெறணும் வேண்டாம். உங்களுடைய விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் இஸ்லாத்தின் அடிப்படையில் நின்று நோக்குங்கள். யா அல்லாஹ் 2 பேர் ஜனாதிபதி வேட்பாளர்களாக களமிறங்கி இருக்கிறார்கள். நலவு கருதி அறிந்தவன் நீ, யார் வெற்றி பெற்றால் இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் நன்மையோ நல்லதோ அவனை வெற்றி பெற செய். இதுதான் முறை சகோதரர்களே. அன்பார்ந்தவர்களே, நபிகளார் சொன்னார்கள் 2 ரக்காத் தொழுதுவிட்டு அவர் எந்த காரியத்தை செய்ய போறாரோ அதை சொல்லி கேட்க சொன்னாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக வ அஸ்தக்திருக பிகுத்ரதிக வ அஸ்அலுக மின் ஃபத்லிகல் அதீம். அல்லாஹ்வுக்கு சொல்ல வேண்டிய அதிகாரங்கள், அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய அதிகாரங்கள் அந்த வார்த்தையில கொடுத்து போட்டு அல்லாஹும்ம இன் குன்த தஅலம் அன்ன ஹாதல் அம்ர கைருல் லி வ லி தீனி வ லி துன்யா அப்படிதான் கேட்க சொன்னாங்க நபிகளார். யா
அல்லாஹ் இந்த விஷயம் நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை அல்லது இந்த விடயம் எனக்கும் என்னுடைய உலக வாழ்க்கைக்கும் என்னுடைய மறுமைக்கும் நல்லதாக இருக்குமா? இதை எனக்கு இலேசுபடுத்தி தந்துவிடு, இதை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை தந்துவிடு. இது எனக்கும் என்னுடைய உலக வாழ்க்கைக்கும் என்னுடைய மறுமைக்கும் கெட்டதாக இருக்குமா? இதை விட்டும் என்னை தூரப்படுத்து, என்னை விட்டும் அதை தூரப்படுத்து, நல்லதை ஏற்படுத்தி விடுறப்பே கேட்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்தவர்களே, அரசியலில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரும் விளங்க வேண்டிய அடிப்படை அம்சம் இதுதான். அரசியல் மட்டுமல்ல, எதிர்காலம் நலவா கெடுதியா என்று தெரிந்து கொள்ள முடியாத எல்லா அம்சங்களிலும். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசி கட்டம் நம்ம போய் நிற்க வேண்டிய இடம். கோரிக்கைகளை பார்ப்போம், நடவடிக்கைகளை பார்ப்போம், செயற்பாடுகளை பார்ப்போம். அவருக்கு நம்மளோட வாக்க செலுத்துவோம், அவருக்கு நம்மளுடைய ஓட்டை செலுத்திவிட்டு வெற்றியுடைய அதிகாரத்தை யாருடைய கையில் கொடுப்போம்? படைத்தவன் ரப்புடைய கையில் கொடுப்போம். எப்படி? எந்த பக்கத்தில் நலவு இருக்குமோ அந்த பக்கத்தை வெற்றி பெற செய்யும். இதுதான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் அரசியல் களத்தில் ஈடுபட வேண்டிய அடிப்படை அம்சம் என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன பிரகாரம் அரசியலுக்காக சண்டை பிடித்து, அரசியலுக்காக சகோதரத்துவத்தை இழந்து, அரசியலுக்காக ஈமானை இழந்து இந்த அரசியலில் ஈடுபடுவோமாக இருந்தால் உலகத்திலும் தோல்வியை சந்திக்கலாம், மறுமையிலும் என்ன செய்யலாம்? தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த அடிப்படைகளை நீங்கள் நேசிக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். நீங்க ஒரு அரசியல்வாதியை நேசிக்கலாம், அந்த அரசியல்வாதிக்கு இந்த அடிப்படைகளை எடுத்து சொல்லுங்க. ஈமானை இஸ்லாத்தை புரிந்து அரசியலில் ஈடுபட சொல்லுங்க. இல்லை என்றால் அவருக்கு ஒதுங்கிக் கொள்ள. இதுதான் முறை. ஒருத்தர் அரசியலில் ஈடுபடணுமா ஏழாண்டு கேட்டால் அல்லாஹ்வை பயந்து நபிகளாரை பின்பற்றி மர்மை நம்பிக்கையோடு அரசியலில் ஈடுபடுபவருக்கு தாராளமாக அரசியலில் ஈடுபடலாம். ஆனால் அவர் இந்த அடிப்படையில் போக வேண்டும். இல்லை என்றால் அவருக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்ன தெரியுமா? ஈமானை இழக்கின்ற, இஸ்லாத்தை விட்டுக் கொடுக்கின்ற இந்த அரசியல்களுக்கு வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்கிற ஒரு நிலைதான் ஒரு முஸ்லிமுக்கு ஆரோக்கியமானது, ஒரு மூமினுக்கு ஆரோக்கியமானது. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சமகாலத்தில் இருக்கிற அரசியலை விட்டு 100க்கு 100 ஒதுங்கி இருக்க வேண்டுமா? இந்த அரசியலுக்கு வாக்கு செலுத்தினால் குஃப்ரை ஏற்படுத்துமா என்று கேட்டால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நம்ம சொன்ன அடிப்படையில ஈமானை விட்டுக் கொடுக்காமல், இஸ்லாத்தை இழக்காமல், நயவஞ்சகத்தனத்துக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்ளாமல், சகோதரத்துவத்தை முடிக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபடாமல், வெறுமனை உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக, எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு அரசியல்வாதிக்கு வாக்கு செலுத்துவது எங்களுடைய ஈமானை பறிக்காது, எங்களுடைய குஃப்ரை ஏற்படுத்தாது என்பதையும் நானும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொண்டு இந்த அரசியல் களத்தில் அல்லாஹ்வின் மீது 100க்கு 100 நம்பிக்கை வைத்து அவனின் மீது சாய்ந்து நின்றவர்களாக இந்த காரண காரியங்களை செய்து முஸ்லிம்களுடைய வெற்றிக்காக, முஸ்லிம்களுடைய நலனுக்காக எதிர்கொள்ளக்கூடிய, பயணிக்கக்கூடிய நல்ல ஒரு நிலையை நானும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.